ஈது முபாரக். நம்முடைய உம்மத்துக்கும் முழு மனித குலத்துக்கும் இந்த ஈது பெருநாளுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஈது நாள்ல நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் குர்பானி கொடுக்கிறது. குர்பானிங்கிறது ஒரு ஆட்டை பிடிச்சி அறுத்து நம்ம செய்யக்கூடிய சடங்கோ சம்பிரதாயமோ கிடையாது. மாறாக குர்பானிங்கிறது இந்த சமுதாயத்துல சமத்துவத்தையும் நீதியும் நிலைநாட்டக்கூடிய ஒரு சமூக நீதி. ஏன்னா நாம வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல நம்ம நினைக்கும் போது எல்லாமே கறி எடுக்கிறோம், சமைச்சு சாப்பிட்றோம், நம்முடைய பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறோம். ஆனா இந்த தினக்கூலிங்க இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இந்த இறைச்சிங்கிறது அவ்வளவு இலகுவாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு கிடையாது. வருடத்துடைய 365 நாளும் அவங்க இந்த கறிக்கடையை கடந்து போகும்போது அவங்க இந்த இறைச்சியுடைய விலையை பார்த்துட்டு இதை நம்மளால வாங்க முடியலையேன்னு அவங்க படக்கூடிய அந்த வேதனை இருக்குது, அது சாதாரணமானது கிடையாது. அந்த ஏழைகளுடைய வீடுகள் இருக்கக்கூடிய குழந்தைங்க பக்கத்து வீட்டுல கறி சமைக்கும் போது வரக்கூடிய வாசனையின் காரணமாக தன்னுடைய பெற்றோரிடத்துல போய் கேட்கிறாங்க. ஆனா கறி வேணும்னு கேட்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைக்கு நாம என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அந்த ஏழை பெற்றோர்கள் தங்களுடைய மனதுல படக்கூடிய அந்த வேதனை இருக்குதே, இதை நாம சொல்லி புரிஞ்சு கொள்ள முடியாத சகோதரர்களே. அந்த மக்களுக்கான ஒரு ஈது தான் இந்த ஈது அல்ஹாவுடைய பெருநாள். இந்த ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய ஆக சிறந்த தருணமாக என்ன இருக்கும்? பெருநாள் தொழுகிறதோ குர்பானி கொடுக்கிறதோ இல்ல, மாறாக அந்த குர்பானி இறைச்சியை கொண்டு போய் ஒரு ஏழையுடைய கையில கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளத்துல உண்டாகக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குதுல்ல, இந்த மகிழ்ச்சி தான் இந்த பெருநாளுடைய ஆக சிறந்த ஒரு தருணமாக இருக்கு. இதைத்தான் அல்லாஹு தாலா அதிகமாக விரும்புறான். ஏன்னா இந்த குர்பானி இறைச்சிங்கிறது ஒரு சாதாரண ஒரு உணவு இல்லை, ஒரு வருடத்துடைய ஏக்கத்தை போக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அந்த மக்களுக்கு நாம இறைச்சியை கொடுக்கறதுக்காக எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அதை பார்த்தோன்னு அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உள்ளத்துல உண்டாகக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்குதே, அந்த குதூகலிப்பு இருக்குதே, அந்த சந்தோஷத்துக்கு எதுவும் ஈடாகாது. அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தரக்கூடிய திருநாள் தான் இந்த ஈது அல்ஹாவுடைய பெருநாள். அது மட்டுமல்ல, இது சமுதாயத்துல எவ்வளவு பெரிய சமத்துவத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னா, துல்ஹஜ் பிறை 10 இந்த ஈதுடைய நாள்ல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய உணவும் இறைச்சியாகத்தான் இருக்கும். ஒரு ஊரினுடைய ஆக பெரிய பணக்காரன் அவன் வீட்டுல சமைக்கப்படக்கூடிய அந்த உணவும் அதே ஊரில் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு பாமர ஏழை மனிதனுடைய உணவும் ஒன்றாகத்தான் இருக்கும். இந்த நாள்ல அனைத்து மக்களுடைய உணவும் சமமானதாக ஒரே உணவாகத்தான் இருக்கும். இதைத்தான் இஸ்லாம் நமக்கு குர்பானி மூலமாக சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். அதனாலதான் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான், லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நிச்சயமாக நீங்க அறுக்கக்கூடிய அந்த பிராணிகளுடைய இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைகிறது கிடையாது, மாறாக உங்களுடைய இறையச்சம் தக்குவாதான் அல்லாஹ்வை சென்றடையுது. ஏன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு இந்த பிராணிகளுடைய இறைச்சியோ அல்லாஹ்வுக்கு இந்த பிராணிகளுடைய இரத்தமோ நிச்சயமாக தேவையில்லை. இதை விட்டும் அல்லாஹு தாலா தேவையற்றவனாக இருக்கிறான். இருந்தாலும் இந்த நாள் அல்லாஹு தாலா குர்பானியை இவ்வளவு தூரம் வலியுறுத்தக்கூடிய காரணம் என்ன? இதன் மூலமாக ஏழைகளுடைய வயிறு நிறையுது, அந்த ஏழைகளுடைய மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சிருக்குது. இதை பார்த்து அல்லாஹு தாலா சந்தோஷப்படுறான். அதனாலதான் அல்லாஹு தாலாவிடத்துல உங்களுடைய தக்வாதான் வரும். ஏழைகளின் மீது நீங்க காட்டக்கூடிய அந்த கருணை, அந்த பிரியம், அந்த அமல் தான், அந்த செயல் தான் அல்லாஹ்விடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமலாக இருக்குது. ஆக சகோதரர்களே, நாம இந்த குர்பானியுடைய தினத்துல நாம குர்பானியை ஏழைகளுக்கு கொடுத்து அவங்களுடைய கண்கள்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உங்களுக்கு இந்த வீடியோ பலனுள்ளதாக இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க எனக்காகவும் முழு மனித சமுதாயத்துக்காகவும் துவா செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க.